அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல டிஜிட்டல் சாவர்னிட்டி பத்தி தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? டிஜிட்டல் சாவர்னிட்டி அப்படின்னா என்ன? அது வந்து ஒரு கண்ட்ரியோடைய, அப்படி இல்லைன்னா ஒரு ஆர்கனைசேஷனுடைய, அப்படி இல்லைன்னா வந்து ஒரு கம்பெனியோடைய, ஒரு இண்டிவிஜுவலோடைய ஒரு எபிலிட்டி. ஓகேங்களா? எபிலிட்டி ஆஃப் அ கண்ட்ரி, an organization or an individual to have a hold hold on their digital assets. Digital assets are data, infrastructure, infra, அதுக்கப்புறமா வந்து டெக்னாலஜி. ஓகேங்களா? இதுக்கு பேர் தான் டிஜிட்டல் சாவர்னிட்டி. அவங்க கையில அந்த ஒரு ஓனர்ஷிப், அந்த எபிலிட்டி டு ஹோல்ட் தட். ஓகேங்களா? அந்த விஷயங்கள் தான் டிஜிட்டல் சாவர்னிட்டி. ஆனா இப்ப இருக்கக்கூடிய இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு பாத்தீங்களா இந்தியால, அது அந்த மாதிரி இல்ல. ஓகேங்களா? இந்த ரெண்டுமே வந்து நம்மளால எந்த இதுல கனெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா GS2லயும் நம்மளால கனெக்ட் பண்ண முடியும், GS3லயும் நம்மளால கனெக்ட் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் GS3ல நம்ம வந்து எக்கனாமிக்ஸ்ல கனெக்ட் பண்ணலாம், அதுக்கப்புறம் இன்டர்னல் செக்யூரிட்டில கனெக்ட் பண்ணலாம். GS2ல பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து we can connect it with governance. ஓகேங்களா? இதுலலாம் நம்மளால கனெக்ட் பண்ண முடியும். இப்போ இந்த ஒரு சினாரியோவை யோசிச்சு பாருங்க. நம்மளுடைய கிரிட்டிக்கலான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய இடங்கள்ல நம்ம we would have installed CCTV cameras. இந்த சிசிடிவி கேமராஸ வேற யாராவது, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய உளவு அமைப்புகள் வந்து பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய உளவு அமைப்புகள் இந்த சிசிடிவி கேமரா மூலமா நம்மளுடைய நடமாட்டங்களை பார்க்க முடிஞ்சா எந்த மாதிரி இருக்கும்? அது சினாரியோ கிடையாது, உண்மையாலே 4 மாசத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. ஏப்ரல் மாசத்துல நடந்திருக்கு. ஓகேங்களா? சிசிடிவி கேமரா வாஸ் காம்ப்ரமைஸ்ட். ஓகேங்களா? எங்கெங்கெல்லாம் இம்பார்ட்டன்டான இடங்கள்ல இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவோ, நம்மளோட ட்ரூப்ஸோடைய நடமாட்டங்கள், இது எல்லாத்தையுமே அவங்க பார்த்திருக்காங்க அப்படின்னு ஒரு ப்ராப்ளமேட்டிக் ஒரு எவிடன்ஸ் வந்து நம்ம கிடைச்சது. இது எதனால முடிஞ்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சைனீஸோடைய அந்த சிசிடிவி கேமரால சைனீஸோடைய ஈஸ் கிளவுட் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் மூலமா நம்மளுடைய சிசிடிவி கேமராக்களை அவங்களால ஹேக் பண்ணி பார்த்திருக்க முடியுது. ஓகேங்களா? ஒரு பேக்டோர் என்ட்ரி அது மூலமா கிடைச்சிருக்கு. இதே மாதிரி இங்க பாருங்க, நயாரா எனர்ஜி அப்படிங்கிற ஒரு இந்தியாவுடைய ஃபேம் அது. அதனுடைய டிஜிட்டல் ஆக்சஸ யூனிலேட்டரலா மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கட் பண்ணுது. ஓகேங்களா? அதோடைய யூனிலேட்டரலா எப்படி பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதோடைய கிளவுட் சர்வீசஸா இருக்கட்டும், அதுக்கப்புறமா வந்து இமெயில் சர்வீசஸா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே கட் பண்றாங்க. இது எதுக்காக அப்படின்னா, EU என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நயரா சர்வீசஸ் மேல சாங்ஷன்ஸ் போடுது. எதுக்காக அப்படின்னா, அது வந்து ரஷ்யன் ஃபேம் வந்து அதுல வந்து ஒரு ஸ்டேக் ஒண்ணு வச்சிருக்கு. அதனால வந்து அது சாங்ஷன்ஸ் போடுறாங்க. அப்ப இந்த மாதிரி கிரிட்டிக்கலான இந்தியன் டெக்னாலஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து இந்தியன் கம்பெனிஸா இருக்கட்டும், இது எல்லாமே கிரிட்டிக்கலா இருக்கு. ஆனா அன்கம்ஃபர்டபிள் ரியாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தீஸ் ஆர் ஆல் ஆப்ரேட்டட் பை ஃபாரின் டெக்னாலஜி ஜெயின்ஸ். ஓகேங்களா? என்னதான் நம்மளுடைய டேட்டா பிசிக்கலா இங்க ஸ்டோர் ஆயிருந்தாலும், ஃபாரின் கிளவுட்ல அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு ஹோம் கவர்மெண்ட், ஒரு எக்ஸ்டர்னல் சாவரின் கண்ட்ரி அந்த கம்பெனி கிட்ட நம்மளோட டிஜிட்டல் டேட்டாஸ கேக்குறாங்க ஒரு சில இம்பார்ட்டன்டான விஷயங்கள்ல அப்படின்னா, அவங்க அதை கொடுத்துதான் ஆகணும். ஓகேங்களா? சோ எஃபெக்டிவ் கண்ட்ரோல் நம்மளுக்கு வந்து கிரிட்டிக்கல் டெக்னாலஜி டெக்னிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல நம்மளுக்கு இல்ல. ஓகேங்களா? அப்ப நம்மளோட டிஜிட்டல் சாவர்னிட்டி அங்க அடி வாங்கியிருக்கு அப்படிங்கிறது தான் அது குறிக்குது. அப்ப இதனால இருக்கக்கூடிய மேஜர் இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வி ஆர் மோர் வல்னரபிள் டு தோஸ் எக்ஸ்டர்னல் சாவரின்ஸ். அந்த கண்ட்ரிய நம்ம நம்பி இருக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறுது. அவங்க எந்த காலத்திலையும் எந்த நேரத்திலையும் அந்த கொடுக்கக்கூடிய அந்த விஷயங்களை சஸ்பெண்ட் பண்ணலாம், அந்த ஆபரேஷன்ஸை சஸ்பெண்ட் பண்ண முடியும். இதனால நம்மளுடைய ட்ரேட் அண்ட் காமர்ஸை கொலாப்ஸ் பண்ண முடியும், நம்மளோட மேனுஃபேக்சரிங்கை ஹால்ட் பண்ண முடியும், ஈவன் நம்மளுடைய டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டியவே நம்ம வந்து அவங்க வந்து ஒரு கேள்விக்குறி ஆக்க முடியும். ஓகேங்களா? இதை எதுல நம்மளால பார்க்க முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் இஸ் 1999ல கார்கில் கான்ஃபிளிக் நடந்துச்சு. இத ஃபர்தரா இந்த ரெண்டு கண்ட்ரிஸும் எஸ்கலேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக
யூஎஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய ஜிபிஎஸ் கனெக்ஷன்ஸ் இருக்குல்ல, அத அந்த ஆக்சிஸ வந்து லிமிட் பண்றாங்க. ஓகே. சோ இந்த இதன் மூலமா தான் மவுண்டனஸ் நேவிகேஷன்ஸ் டெரைன்ஸ் எல்லாம் நேவிகேட் பண்ணி அதுக்கப்புறமா வந்து பாம்ஸ் எல்லாம் கரெக்டா போட்டிருக்க முடியும். பட் அந்த ஒரு லிமிடேஷனை வந்து ஃபேஸ் பண்றாங்க இந்தியா டியூரிங் தோஸ் குரூஷுவல் கான்ஃபிளிக்ட் 1999 கார்கில் கான்ஃபிளிக்ட்ல இதை பண்றாங்க. ஓகேங்களா? அப்ப நம்மளுடைய ஹார்ட்வேர்ல இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் கண்ட்ரோல் இஸ் ஸ்டில் கண்ட்ரோல்டு பை தோஸ் ஃபாரின் சாவரன்ஸ். அப்ப நம்ம என்னதான் சார் பண்ணணும் இதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, we have to follow a multi-pronged strategy to address this challenge. ஒரு குறிப்பிட்ட ஒரு strategy அப்படிங்கிறது இல்ல, நிறைய விஷயங்கள் பண்ணா மட்டும்தான் நம்ம we can emerge as a digitally sovereign country. ஓகேங்களா? where we will have the world of the data access, digital access, அதுக்கப்புறம் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் டிஜிட்டல் டெக்னாலஜி. அதுல ஒன் ஆஃப் த எய்ம் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நாவிக் ஜிபிஎஸ் நமக்கு இல்ல டினை பண்ணிட்ட உடனே வாட் வி டிட் இஸ் we have started to develop our own navigation system. அந்த சிஸ்டம் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாவிக் சிஸ்டம். ஓகே. ஆனா இப்போ இன்னும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அன்பார்ச்சுனேட்லி இது இன்னும் ஃபுல்லி ஃபங்க்ஷனலா ஆக முடியல. 3 சேட்டலைட்ஸ் தான் பிளான்டு 7 to 8 சேட்டலைட்ஸ்ல வெறும் 3 சேட்டலைட்ஸ் தான் இப்போதைக்கு வந்து ஃபங்க்ஷனல்ல இருக்கு. ஓகே. அண்ட் தென் வி ஹாவ் டு ஸ்ட்ரென்தன் அவர் டொமஸ்டிக் செமிகண்டக்டர் எக்கோசிஸ்டம். அதுவும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். வி ஹாவ் டு ஸ்ட்ரென்தன் அவர் டொமஸ்டிக் செமிகண்டக்டர் எக்கோசிஸ்டம். அண்ட் we have done some important things also, like migrating the email system to the homegrown Zoho platform. சென்ட்ரல் கவர்மெண்ட் சில மினிஸ்ட்ரிஸ் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட இமெயில் கண்ட்ரோலை நம்மளுடைய ஜோஹோ நிறுவனம், இண்டிஜினியஸ் ஜோஹோ நிறுவனத்துக்கிட்டே கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் we have also developed indigenous payment infrastructure like UPI, ரூபே. ஸோ இதே மாதிரியான விஷயங்களை we have to extend it to the cloud infrastructure, e-commerce platform, ஸோ டிஜிட்டல் டிஃபென்ஸ் டெக்னாலஜிஸ். இதுக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, these kind of home grown டெக்னாலஜிஸை நம்ம இன்கார்பரேட் பண்ணணும். இவ்வளவு நாள் நம்மளால ஏன் சார் இதை பண்ண முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹெவிலி வி ஹவ் ரிலைட் ஆன் த பப்ளிக் செக்டர். ஆனா அது வந்து டிசைர்ட் ரிசல்ட் நமக்கு அது கொடுக்கல. ஆனா இதுவே வந்து அமெரிக்காவுடைய எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். வாட் தே ஆர் டூயிங், அமெரிக்கன்ஸ் ஆஸ் பிளாட்ஃபார்ம் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஃபென்ஸ் பிளாட்ஃபார்ம்ல தே ஆர் பீயிங் டெவலப்டு வித் லார்ஜ்லி வித் த ஹெல்ப் ஆஃப் பிரைவேட் கார்பரேஷன்ஸ். ஓகேங்களா? கவர்மெண்ட் என்ன பண்ணும், ரிசர்ச்சிங்க்கு ஃபண்டிங்கும் நீ வந்து ஒழுங்கா அதை தயாரிச்சு கொடுத்த அப்படின்னா நான் கண்டிப்பா வாங்கிக்கிறேன் அந்த அஷூரன்ஸும் மட்டும்தான் கொடுக்கும். ஃபண்டிங் அண்ட் அஷூரன்ஸ் டு பை பேக் தோஸ் ப்ராடக்ட்ஸ், பினிஷ்டு ப்ராடக்ட்ஸ். ஓகேங்களா? அந்த விஷயத்தின் மூலமா அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த கவர்மெண்ட் பப்ளிக் செக்டார் வந்து இந்த பிரைவேட் செக்டார் வந்து அந்த கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜியை டெவலப் பண்ணி அமெரிக்கன் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து ஸ்ட்ரென்தன் பண்றாங்க. இதே மாதிரி நம்மளும் we should also do these kinds of things, partnership with the private players. அது இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இந்தியா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, invited private sector participation in the development of advanced medium combat aircraft. ஓகேங்களா? ஸோ அதையும் நம்ம இப்ப பண்ணிட்டு தான் இருக்கோம். நெக்ஸ்ட் அடுத்து அதே மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, we have to develop the critical technology partnership with other countries also, strategic partnership. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரம்மோஸ் மிசைல் மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணலாம். இதனால என்ன ஆகும்னா, மியூச்சுவலா வந்து டிபெண்டன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஒரு கண்ட்ரி யூனிலேட்டரலா வந்து நமக்கு வரக்கூடிய சர்வீசஸை கட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப யூஎஸ் கிட்ட இருந்து ஒரு விஷயத்த வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஹார்ட்வேரை யூஸ் பண்றோம். ஆனா யூஎஸ்க்கு எதிராக நம்ம போறோம் அப்படின்னு தெரிஞ்சா அந்த நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேரை அவங்க வந்து கட் பண்ணி விட முடியும். அந்த மாதிரி ஒரு கண்ட்ரியை யூனிலேட்டரலா நம்ம நம்ப தேவையில்லை. ஓகேங்களா? ரெண்டு பேரும் இதே வந்து ஒன்னா இணைஞ்சு ஒரு விஷயத்த பண்ணிருந்தோம்னா ரெண்டு பேர்கிட்டயும் அந்த கண்ட்ரோல் இருந்திருக்கும். அப்ப மியூச்சுவல் டிபெண்டன்சி என்ஷூர் ஆயிருக்கும். அதே மாதிரி யூனிலேட்டரல் சாங்ஷன்ஸையும் நம்ம வந்து அந்த மாதிரி வந்து அந்த ரிஸ்க் ஆஃப் யூனிலேட்டரல் சாங்ஷன்ஸையும் நம்மளால தடுத்திருக்க முடியும். அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் பிரம்மோஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதே மாதிரி நம்ம இப்போ வேற என்னென்னலாம் பண்றோம். இப்ப பிரம்மோஸ் மாதிரி நம்மளோட அடுத்த டெக்னாலஜியை நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா, இந்தோ யூஎஸ் டெக்னாலஜி கோஆபரேஷன். ஓகேங்களா? மைக்ரான் டெக்னாலஜி அப்படின்னு செமிகண்டக்டர் ஃபெசிலிட்டி ஒன்று குஜராத்ல ஒன்று போட்டிருக்கோம். அண்ட் அனதர் பெஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிசிஷன் விச் இந்தியா மேட் இஸ்
joining the US led initiative of Tax Silica initiative. இது வந்து என்னன்னா, it is on the AI and supply chain security aimed to reduce the dependence on Chinese technology. ஓகேங்களா, and strengthening the trusted technology partnership. Tax Silica initiativeன்னு நீங்க எழுதுனா மட்டும் போதும் எக்ஸாம். ஓகேங்களா, இதுதான் நீங்க யூ ஹாவ் டு டூ. ஓகேங்களா, ஸோ எப்படி எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, reducing the vulnerability of the AI and supply chain security through international initiatives. எக்ஸாம்பிள் டாக்ஸ் சிலிக்கா. அவ்வளவுதான், இவ்வளவுதான் எழுதணும். ஓகே, இந்த மாதிரி எழுதணும். நெக்ஸ்ட், we should also raise our R&D funding. ஓகேங்களா, வித் ஆன் பார் வித் த குளோபல் ஆவரேஜ். நம்மளோட ஆவரேஜ் ஸ்பெண்டிங் இப்போ எவ்வளவு இருக்கு R&D அப்படின்னு பாத்தீங்கன்னா 0.74 ஆஃப் த ஜிடிபி தான் இருக்கு. ஓகேங்களா, அது அட்லீஸ்ட் வந்து 2.07 ஆவது வரணும். அப்பதான் நம்மளால வந்து ஒரு குளோபல் காம்படிட்டரா வந்து R&Dல வர முடியும். அண்ட் இட் ஷுட் ஆல்சோ ஹாவ் பிரைவேட் பிளேயர் காம்படிஷன், பிரைவேட் பிளேயர் இன்வால்மெண்ட் நிறைய இருக்கணும். அந்த 0.74மே யார் தான் இருக்கிறது மேக்சிமம் அப்படின்னா பப்ளிக் தான் இருக்கு. ஓகேங்களா, பப்ளிக் செக்டார் தான் இருக்கு. கவர்மெண்ட் ஹேஸ் சம் லிமிடேஷன்ஸ். கவர்மெண்டே எல்லாத்தையும் ஸ்பெண்ட் பண்ணி கவர்மெண்டே எல்லாத்தையும் நடத்த முடியாது. ஸோ பிரைவேட் பிளேயர்ஸையும் நம்ம வந்து ரோப் இன் பண்ணணும், அவங்களுக்கும் என்கரேஜ்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இதெல்லாம் இன்னொரு ஒரு டேக்அவே. ஓகேங்களா, இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய டிஜிட்டல் டேட்டாஸ், டெக்னாலஜி, அதுக்கப்புறம் அசட்ஸ், ஓகேங்களா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இது எல்லாத்தையுமே நம்ம கிட்டயே நம்ம கண்ட்ரோல்லயே வச்சிருக்க முடியும். ஓகேங்களா, ஸோ ஆன் திஸ் நோட், நெக்ஸ்ட் இதே மாதிரியான ஒரு வீடியோவில் நம்ம யூபிஎஸ்சி சம்பந்தப்பட்ட இல்லை டிஎன்பிசி எல்லா மாணவர்களுக்கும் இது பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு வீடியோவில் நம்ம அகெயின் வி வில் மீட். ஓகேங்களா, ஸோ ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ, ஜாலியாக இருங்க.